அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். அப்படியே மிரட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. நேற்று வரைக்கும் ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு 15% பக்கம் தான் வரி சொன்னார். 10லேருந்து 15% தான் சொன்னார். இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் பாருங்கள், கிரீன்லாந்தை நான் மீட்டே தீருவேன், அதை தடுக்கின்ற நாடுகள் மீது 100% வரி, அதை நாங்கள் பிடிக்காமலாம் விடவே மாட்டோம். நீ இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்து, யாரை கொண்டு வந்தாலும் நிறுத்து, அதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது, பிடிச்சே தீர்வோன்றார். அதனால் வெளிப்பிடித்த வேங்கையாக சுற்றி கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். எனக்கு அந்த கிரீன்லாந்து வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறார் இப்போ. அதனால் ஐரோப்பா நாடுகள் தலை சொரிஞ்சு அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த மனுஷனை என்ன பண்ணுறது இப்படி? நம்ம அங்கே கஷ்டப்பட்டு ரஷ்யா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா, இந்த மனுஷன் இங்கே வந்து நம்மளுக்கே ஆப்படிக்கிறார் என்று வரண வேதனையில் உட்காந்துருக்கிறார். ஸோ இனி சம்பவம் பெருசாக இருக்கான்னு தான் நினைக்கிறேன். அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன? நேற்று இரவு ரஷ்யா உக்ரைன் மீது கடுமையான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. இரண்டாவது தடவையாக ஜெலன்ஸ்கி தனது ஐரோப்பா நாடுகளுக்கு அரைக்கோவல் விடுத்திருக்கிறார். ஓ ஐரோப்பா நாடுகளே, என்னை காப்பாற்ற வாருங்கள், வான் தடுப்பு சாதனங்களை சீக்கிரமாக கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் பாவம் ஒரே பீலிங்கில் இருக்கிறார். யார்? ஜெலன்ஸ்கி. இந்த சண்டையில் நம்மளுக்கு ஆயுதங்கள் கொடுக்காமல் போயிடுவாங்களான்ற ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது. சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம் வாங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரளாவிலேருந்து ஆரம்பிச்சிடலாமா? என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப 2 நாட்களாக சமூக ஊடகங்களில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் அட்டைப்பெட்டியோடு சுற்றுறாங்க. சுற்றியும் எங்கள் ஏரியா பக்கம் யாரும் வந்துடாதீங்கப்பா. பஸ்ஸில் ஏறினாலும் சரி, ஈவன் கண்டக்டர் கூட அட்டைப்பொட்டியோடு தான் சுற்றுறாரு. யாரும் என் பக்கம் வந்துடாதீங்கன்றாங்க. கேரளாவில் அட்டைப்பொட்டி டிமாண்டு, பயங்கரமான டிமாண்டு. ஐயா அவனுக்கு எவ்வளோ விலை கொடுத்தாவது எனக்கு கொடுங்க ஐயா, என் உயிரை நான் காப்பாற்றணுன்ற அளவுக்கு கேரளா மக்கள் துணிஞ்சிட்டாங்க. என்னப்பா உயிரை காப்பாற்றுறதுக்கும் அந்த அட்டைப்பொட்டிக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த சம்மந்தத்துக்கான ஒரு வீடியோ பதிவுங்க. இந்த வீடியோ பதிவு பாருங்கள். அந்த பொண்ணு சிம்ஜிதா முஸ்தஃபா. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வீடியோ பதிவை எடுத்திருக்காங்க. அந்த ஒருத்தர் தீபக் யூ, அவர் பேர், சேல்ஸ் மேனேஜராக இருக்கிறாரு. அவர் படியை விட்டு இறங்கும்போது தவறுதலாக கையை உரைச்சி வேண்டுமென்னே மோல்ஸ்டேஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு எடுத்து அடுத்த நாள் சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு பரப்பியிருக்காங்க. சோசியல் மீடியாவில் பரப்பின உடனே அந்த அவருடைய ஒய்ஃபு, அவருடைய அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே சுற்றி என்ன இவ்வளோ மோசமான ஆளாகிறேன்னு அவர் ஃபீல் கில்ட்டி. ரொம்ப வீட்டை விட்டே வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிட்டார். ஏன்னா ஒரு பெரிய அந்தஸ்து ஏதாவது ஒன்று இருந்திருக்கும், அது மாதிரிலாம் இருந்திருக்கும். திடீர்னு இந்த மாதிரி இவரை பற்றி தவறான வீடியோ பதிவு வரும்போது பாவம் மானஸ்தன் அவர்கள் தூக்கு போட்டு செத்து போயிட்டார், இறந்தே போயிட்டார் அவர். அதாவது இந்த துக்கத்தை தாழாமல், இந்த மனவேதனை அவரால் வெளியில் எப்படி ஃபேஸ் பண்ண முடிய தைரியம் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறார், வீட்டில் சூசைடே பண்ணிக்கிட்டார். அப்போ சோசியல் மீடியாவில் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு ஆதரவாக பெரிய அளவுக்கு வந்தது. மறுபடியும் அந்த வீடியோ பதிவு உங்ககிட்ட போடுறேன் நான். அந்த வீடியோ பதிவில் இந்த பொண்ணு கேப் இருக்குது, தெரிஞ்சிருந்தால் கூட கொஞ்சம் உள்ளே தள்ளி நின்றுருக்கலாம், இது தள்ளி நின்றுருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மீது பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டு சுமத்தி வேண்டுமென்றே அவர் மீது பழி சுமத்திருக்கிறது. இனி ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர் இப்போ மோல்ஸ்டேஷன் அப்படின்றது பாலியல் துன்புறுத்தலோ இல்லை பாலியல் சீண்டல் என்பதோ தெரிந்து செய்வது வேறு, தெரியாத செய்வது வேறு. ஆனால் அவர் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கல. அவர் இப்படி சமூக ஊடகங்களில் பரப்பி அவருக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி பண்ணிட்டாங்கன்றனால இனி நாங்களும் உஷாராயிரோம் அப்படின்னு சொல்லிட்டு இனி எல்லா டிரைவர், கண்டக்டர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அட்டைப்பொட்டியோடு சுற்றுறான். ஐயா என்ன வீடியோ அது எடுத்துடாதீங்க மாட்டேன். அது இல்லாமல் ஒரு வயசான தாத்தா என்ன பண்ணிட்டாரு, இங்கே பாருங்கள் என்னை நல்லா ஒத்து பார்த்துக்கோங்க, கூட்டமாக இருக்குது, நான் யாரையும் தொடலைங்க, அப்புறம் இங்கே பாருங்கள் பக்கத்தில் லேடிஸ் இருக்குன்னா அவர் வேறு வீடியோலாம் எடுத்து போட்டுட்ருக்கிறாரு. அந்த அளவுக்கு வைரலாகி விட்டது. ஸோ சமூக ஊடகங்கள் என்பது பாருங்கள் ஒரு மனிதனுடைய உயிரையே மாய்த்திருக்கிறது. அது அந்த பொண்ணு எந்த இன்டென்ஷனுக்காக போட்டாங்கன்னு தெரியல, அந்த பொண்ணு வேணும்னே கூட போட்டிருக்காது. ஆனால் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை யோசனை பண்ணி அவருடைய எதிர்காலங்கள் இதெல்லாம் நினச்சிருக்கலாம். பட் பொது வெளியில் மொத்தமாக வெளியிட்டதுனால இன்றைக்கி அந்த பொண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கு, அவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பொண்ணுமே வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த அளவுக்கான எதிர்ப்புகள். நீ எல்லா ஒரு விஷயத்தை செல்ஃபோனில் எடுத்து போட்டுட்டியான்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகிறது அப்படின்றத பார்க்கலாம். பட் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பது சால சிறந்தது. இனிமேல் நம்மளும்
வெளியில் போனால் முடிந்த அளவுக்கு அட்டைப்பொட்டியோடு சுற்றுவதும் சால சிறந்தது என்று நானும் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை கரெக்டாக தானே? சரி, அடுத்து நம்ம ட்ரம்ப் அவர்கள்கிட்ட போயிடலாம். ஒரே மிரட்டல் பதிவாக இருக்குங்க. வர வர சும்மா நேரடியாக மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே. தம்பிங்களே, யாருக்கிட்ட வந்து எங்கே மோதுறீங்க? நாங்கள் யார் தெரியுமா? இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு ஆர்மி நாங்கள் தான் தெரியுமா? அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பித்தார் ஐரோப்பாவை பார்த்து. நீங்கள் எங்களை பார்த்து எதுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இன்றைக்கி டென்மார்க்குடைய இராணுவ வீரர்கள் கிரீன்லாந்தில் போயிட்டு இறங்குறாங்க. இறங்குனதெல்லாம் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராத்தில் ஒரு பதிவு ஒன்று போகிறாரு மார்க் ரூட்டி அவர்கள்கிட்ட, அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஜெனரல் நேட்டோ அவர்களுடைய தலைவர்கிட்ட பேசின கிரீன்லாந்து விவகாரத்தை பற்றியும் மீட்டிங் வந்து அதாவது சுவிட்சர்லாந்தில் வந்து இப்போ தேவோஸில் நடக்க போகுது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்மோட மீட்டிங். அதில் நான் எல்லாத்துக்கிட்டையும் வந்து பேச போகிறேன்றதை நான் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறேன். அதனால் அதை பற்றி நான் பேசுகிறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஒரு தடவை நான் ரொம்ப கிளாரிட்டியாக சொல்கிறேன். நாங்கள் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி எனிவேர் இந்த குளோப். இந்த உலகத்திலே இல்லை, அது ஏலியன் உலகத்தில் கூட நாங்கள் தான் பவர்ஃபுல் மனிதர் எல்லாம் ஆர்மி இருக்குது எங்கக்கிட்ட. அதனால் நாங்கள் மிலிட்ரியை வந்து ரீபில்ட் பண்ணுவதற்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. தொடர்ந்து நாங்கள் பண்ணிகிட்டே தான் இருப்போம். த பவர் தட் கேன் என்ஷூர் பீஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. எங்களால் இந்த பவரை வைத்து தான் அந்த உலகத்தின் மூலம் அமைதி ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு கண்டிப்பாக நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். ஸோ நேட்டோ நாடுகள்கிட்டையும் சொல்லியிருக்கிறார், கிரீன்லாந்து விவகாரத்தையும் சொல்லியிருக்கிறார். நாங்கள் தான் உலகத்திலே ஒரு ஸ்ட்ராங்கு, இந்த பவரை வைத்து தான் அந்த உலகத்தில் அமைதி ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இன்னொரு விவகாரத்தையும் கேட்குறாங்க. நீங்கள் இந்த ஃபீஸ் ஆஃப் காசான்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக ஐநாவுக்கு பதில் இவங்க தனியாக உருவாக்குறாங்கல்ல, அதில் 60 நாடுகளுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. மேக்ரன் அவர்கள் நான் இந்த அழைப்பை வந்து நிராகரிக்கன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னதுக்கு, மேக்ரன் அவர்கள்லாம் எத்தனை நாள் பதவியில் இருந்துட்டு போகிறாரு, அவருடைய ஒயினுக்கும் அவருடைய சாம்பியன் அங்கேயும் நான் வரி 100% 200% போட்டனாவே அங்கே ஆட்சி கவிழ்ந்துடும், எங்களை எதிர்த்துட்டுலாம் ரொம்ப நாள் ஆட்சியெலாம் இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு மேட்டரில் விடுறாரு. அப்போ அடுத்து ஃப்ரான்ஸுக்கு 200% வரி போட்டாவே ஆட்சி காலி ஆயிரும்ன்றார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா, இந்த ஃபீஸ் ஆஃப் காசான்ற ஒரு ஐநாவுக்கு மாறுதலாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி ஒவ்வொரு நாடையும் 1 பில்லியன் நீங்கள் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கடைசியில் நீங்கள் அதை ஏற்றுக்கல அப்படின்னா அதுக்கும் நாங்கள் 200% வரி விதிப்போம் அப்படின்னா என்ன தான் இப்போ இந்த மனிதர்கள் இந்த பூ உலகில் வாழ்வதா இல்லை இந்த வரிகளோடு எங்கேயாவது சுற்றுவதா? நீங்களே நினச்சி பாருங்களேன். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ட்ரேடு டிஃபிசிட் வர்த்தக பற்றாக்குறை இருந்ததுன்னா வரி, ஏன்னா நீ எங்களுக்கும் உங்களுக்கு ஈக்குவலாக இல்லைன்னு வரியை போடுறீங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க பேச்சை கேட்கலன்னா வரின்றீங்க. அப்புறம் ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்தால் வரின்னு சொல்கிறீங்க. சரி, அதுதான்னா இப்போ ஐரோப்பாவுக்கு என்ன பிரச்சனைனா கிரீன்லாந்து விவகாரத்தில் தலையிட்டீங்கன்னாவே வரின்றீங்க. அப்போ என்ன தான் உங்கள் பிரச்சனை? எல்லாத்துக்குமே வரியாக இருந்தால், அதனால் இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் வந்து தெளிவாக போட்டிருந்தாங்க, அமெரிக்க மக்கள் வந்து இந்த வரி கட்டியே வந்து ஓட்டாண்டியாக போயிட்டாங்க. ஐ மீன் எவ்வளோ கட்டியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெவென்யூ மட்டும் 200 பில்லியனுக்கு மேலே வந்து ரேஸ் ஆகியிருக்கான். ரெவென்யூ ரேஸ் ஆகியிருக்கான். ஆனால் மக்கள் அந்த கன்சியூமர் காஸ்ட் இருக்குல்ல, அது வந்து 96% வந்து அதிகரிச்சிருக்கான். இந்த ரெவென்யூ எல்லாமே வந்து மக்களோட சேவிங்ஸ்லேருந்து குறைஞ்சி அரசோட ரெவென்யூவாக மாறி இருக்கான். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஒரு நாட்டோட வளர்ச்சியை வந்து மக்களோட சேமிப்பும் அவங்க பண்ணுற வாழ்வாதாரத்தை பொறுத்து தான் இருக்குது. பட் நீங்கள் வரின்ற பேரில் இவங்ககிட்டெல்லாம் பிடுங்கி ஒரு 200 பில்லியன் அளவுக்கு நீங்கள் சேர்த்திட்டீங்க அப்படின்னா அரசு கஜானா நிரம்பி இருக்கிறது, ஆனால் மக்கள்கிட்ட எங்க வாழ்வாதாரங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மனுஷன் வந்து இந்த கிரீன்லாந்து விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ட்டூன் இந்த ஏஐ வீடியோ வந்து பெரிய அளவுக்கு வைரலாக இருக்கிறது. கரண்ட் 500 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட பெருசாக இது வந்து ஐ மீன் ஒரு ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, டென்மார்க் வந்து உரிமை கொண்டாடல 500 வருஷத்துக்கு முன்னாலான்றாங்க. அப்போ 500 வருஷம் முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனால் அந்தந்த நாடு அவங்கக்கிட்டே இருக்காதுல்ல. அப்போ இன்னும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே குடியேறியவர்களை பற்றிலாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த நாடு இதனுடைய சூழ்நிலை என்ன? 500 வருஷத்துக்கு முன்பு டென்மார்க் வந்து கிரீன்லாந்தோட இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து எந்த வகையில்னு தெரியல. இவர் இப்போ பழைய காலத்துக்கு போயிட்டாங்க. ஐரோப்பா நாடுகள்லாம் ஒருங்கிணைந்து அமெரிக்கா மீது பொருளாதார தடைகளையோ வரிகளையோ விதிக்கலாம் என்று நேற்று தீர்மானத்தில் கூட்டத்தை போடுறாங்க. 2 நாடுகள் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஒன்று இத்தாலி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அண்ணங்கிட்ட பேசுகிறேன், பேசிட்டு நான் முடிவு சொல்கிறேன்ட்டாங்க. இவங்க விக்டர் ஓர்பன் அவர்கள் ஹங்கேரியனுடைய பிரசிடென்ட் என்ன சொல்லிட்டாரு, முடியவே முடியாதுன்ட்டார். ஒருங்கிணைந்து வரி போடல எனக்கு விருப்பம் இல்லைங்க.
எனக்கு வெறும் அவங்க இணைச்சு போய் போட்டோம், எனக்கு என்னங்க பிரச்சனை? அப்போ தாங்க அமெரிக்கா வலிமை அடையும். நம்ம கிட்ட இருக்கிறது டம்மி தாங்க அப்படின்ட்டாரு. சரி, ஒரு சீட்டு கலைஞ்சு போச்சு. ஏற்கனவே நேற்று ஒன்று ஜெர்மனி வந்து அனுப்பின வீரர்கள் வந்து பின்னோக்கி வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ இவங்க எடுத்த தீர்மானத்துலேயும் தோல்வி. இப்போ சரி, ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானம் தான் பெரிய தோல்வின்னா, இப்போ அமெரிக்காவுக்கு எதிரான தீர்மானத்துலேயும் தோல்வியான்ற ஒரு ஆங்கிலையும் பார்க்க முடியுது. இரண்டாவது விஷயம் என்னென்னா, நேட்டோ வந்து இப்போ முடிவு எடுத்திருக்காங்களாம். பெரிய அளவுக்கு இன்டெலிஜென்ட் ரெஸ்ட்ரிக்டட் பண்ணுறாங்களாம். அதாவது இன்டெலிஜென்ட் ஷேரிங்கை வந்து இதுக்கு முன்பு அமெரிக்காவில் பெரிய அளவுக்கு சொன்னாங்களாம், இப்போ சொல்கிறதில்ல, சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா இப்போ கிரீன்லாந்துக்குள்ளார எங்கெங்கே வீரர்களை நிறுத்துகிறாங்கன்னு தகவலை சொல்லிவிட்டு அப்புறம் அமெரிக்கா போயிட்டு ஈஸியாக கைப்பற்றிடாது இல்லையா? அதனால் அவங்க பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு 50 வீரர்கள் நிறுத்தியிருக்கிறாங்க. அந்த 50 வீரர்களோட லொக்கேஷனும் தெரிஞ்சிச்சுன்னா கஷ்டம் இல்லையா? அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இனி நம்ம வந்து இன்டெலிஜென்ட் வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன் ஷேர் பண்ணக்கூடாதுன்னா, நாளைக்கு கிரீன்லாந்து விவகாரத்தை பிடிச்சிட்டு நாளைக்கு ஐரோப்பாவே அடிக்கிற மாதிரி அமெரிக்கா வந்துருச்சுன்னா, நம்மளே நம்ம கண்ணை கொத்திக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு அவங்க ஷேர் பண்ணுறதை வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த முறையற்ற வர்த்தகம், திடீர் என்று வரி அறிவிப்பு, இதனால் என்னாச்சு அப்படின்னா பில்லியனர்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு ஹெவி லாஸ் ஆகியிருக்காங்க. பில்லியனர் லாஸ் ஆனாங்க அப்படின்னாவே அந்த நாட்டோட வளர்ச்சியும் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கும். அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது நாடு ஜெர்மனி தான்றாங்க. ஜெர்மனியில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 18.3 ட்ரில்லியன் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான். இது வந்து ஹைலி டேஞ்சரஸ் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்றாங்க. அதாவது டெமோக்ரஸிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸ். இந்த ட்ரம்ப்போட நிலையற்ற ஒரு வரி விதிப்பு, திடீர்னு மனுஷனுக்கு மூடு வந்த மாதிரி நடந்துக்கிறதுனால ஒட்டுமொத்த உலகமும் காணாமல் போயிடுச்சுன்றாங்க. அது கரெக்டு தான். ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தங்கத்தோட விலை 60,000 ரூபா இருந்தது, அதிகபட்சம் ஒரு பவுன். இன்றைக்கி 1,08,000 ரூபாய்க்கு போய் நின்று 9,000 ரூபா ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. 10 பக்கம் வந்துருச்சு. அதுவும் குறிப்பாக இவர் கிரீன்லாந்து விவகாரத்தை கையில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ரெஸ்ட்டே விடாமல் 1,500 ரூபாய்க்கு ஏறிட்டு இருக்கு ஒரு பவுனுக்கு. நேற்று கிரீன்லாந்துக்கு 25%, 10% வரினாரு. நேற்று கொஞ்சம் ஏறிடுச்சு. இன்றைக்கி அதை விட ஏறிடுச்சு. இன்னும் போக போக என்ன ஆகும்னா, நம்ம இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம டாலரை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு கோல்டு ரிசர்வ் வைக்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா டாலர் இவர் பண்ணுறத பார்த்தா ஒன்றும் நம்ம நிலையாக இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் எல்லா நாடுமே வந்து கோல்டு டன் கணக்கில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மக்கள் வாங்குறதுலாம் ஏமாத்திரம். இது கூடிய விரைவில் 1,50,000 லட்சத்தில் போய் நிற்க போகுது. பட் இவ்வளோ விரைவாக தங்கத்தோட விலை ஏறும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாமே ட்ரம்ப்போட ஒரு நிலையற்ற தன்மையின் காரணமாக தான். ட்ரம்ப்புக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தது. மனுஷன் இவர் வந்ததுக்கப்புறம் இப்படி திரும்பினா கழுத்து பிடிச்சிக்கிட்டா இந்த பக்கம் ஒரு வரி, ஐயோன்னு இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் 4 வரியை போட்டு இந்த பூ உலகில் ஒரு பதற்றத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த நிகழ்வு. துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஈரான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப தீவிரமாக அலசி ஆராயிரும், நாங்கள் ஈரான் பக்கம் தான் நிற்க போகிறோம். ஏன்னா வெளியுலக சக்திகள் குறிப்பாக இஸ்ரேலை தான் கொட்டுறன்னு சொல்கிறார் அவர். அமெரிக்கா கூட இல்லை. அமெரிக்கா கூட ஓரளவு குட் பைஸ் தானோ. ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, வெளியிலிருந்தே ஒரு சோசியல் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டியை வந்து உருவாக்க தவறிட்டாங்க. அதனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுமையாக நம்ம தோழர்கள் பக்கம், அதாவது ஈரான் பக்கம் நிற்கலாம். ஏன்னா ஈரானை இன்றைக்கி நம்ம கைவிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம துருக்கிக்குள்ளாரையே வந்துவிடும். அதனால் உடனடியாக முளையிலே கில்ல எரிய வேண்டும், இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் என்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் தொடர்ந்து 2 நாட்களாக ஊடகங்களில் வந்து இஸ்ரேல் பயந்துட்டாங்க, அதனால் அமெரிக்காவை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அமெரிக்கா தாக்கல் நடத்தலைன்ற மாதிரிலாம் ஒரு போலியான செய்தியை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்றைக்கி சப்போஸ் ஈரான் ஏதாவது ஒரு அட்டாக் சப்போஸ் இந்த பக்கம் நடத்துனாங்க அப்படின்னாங்கன்னா நிச்சயமாக இந்த தடவை வந்து நாங்கள் அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நிறுத்துவோம், ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் முழுசாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நிறுத்துவோம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஈரான் என்ன பண்ணுறாங்க, அதை விட இஸ்ரேல் வரைபடத்திலே இருக்காது, முடிச்சிட்டோம் கதையன்னு அவங்க மிரட்டுறாங்க. இந்த 2 தரப்பு மிரட்டலுக்கு நடுவில் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, சத்தமே இல்லாமல் யுஎஸ் ஆபிரகாமுடைய கப்பல் 24ஆம் தேதி வந்து ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகுது. ரீச் ஆன உடனே தாக்கல் நடத்துகிறாங்களா அப்படின்னா அதுவும் முடியாது. ஒரு 2-3 நாள் ஒத்திகை பார்ப்பாங்க, எல்லாமே ட்ரையல் எடுப்பாங்க. ஆனால் நான் எத்தனை வீடியோவில் எத்தனை தடவை வேணாலும் சொல்கிறேன், நான் இதுவரை
அமெரிக்கா ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் இன்று வரை இந்த நொடி வரை பின்வாங்கவில்லை. நான் அதையும் அடிஷனலாக சொல்கிறேன். இந்த நொடி வரை பின்வாங்கவில்லை. அதுக்கான திட்டங்களை வகுத்து விட்டது. அந்த திட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்பது கூடுதல் தகவல். இன்று கூட கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதைத் ஏர்பேஸிலிருந்து அதிகமான போர் பயிற்சிகளும் அதிகமான விமானங்கள் நடமாட்டங்களும் அதிகமாக இருந்ததாக அங்கே இருக்கக்கூடிய மறுவைத்த நபர்களுடைய செய்தி குறிப்புகளும் உறுதியளித்திருக்கிறது. அதனால் நம்ம அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிளியராக இருக்கலாம். ரேசா பலாவி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள்கிட்ட தொடர்ந்து லிங்க் ஏற்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இஸ்ரேலினுடைய சேனல். ஸோ இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் இப்போ ரேசா பலாவி அவர்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னோடனே ஈரான் என்ன பண்ணுவாங்க, அவசரப்பட்டு அவர் மீது கையை வச்சு ஏதாவது பண்ணாங்கன்னா மறுபடியும் போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதனால ஒரு ட்விஸ்ட்டாக போடுறாங்களா என்னன்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய தகவல். அதே போல் துடிக்கிற பேரடகன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, சிரியா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இனி எல்லாருமே நம்ம பிரதர்ஸ் தான். அலவைட்டிஸ், ஷியா முஸ்லீம்ஸ், சன்னி முஸ்லீம்ஸ், வாட் எவர், அங்கே இனி எந்த பிரிவுகளும் கிடையாது. எல்லாமே அவங்க நம்ம ஹார்ட்லேருந்து வந்தவங்க தான், வேறு யாரும் கிடையாது. ஏன் நம்ம பிரித்து பார்க்கணும், ஒரு வெறுப்பு உருவாக்கணும்? குர்தீஸ் கூட யார்? நம்ம பிரதர்ஸ், நம்ம பங்காளிங்க, நம்ம ரத்தத்துலேருந்து வந்தவங்க. இந்த மாதிரி பிரித்து பார்த்தது போதும். நம்மளுக்குள்ள சண்டையை உருவாக்கினது போதும், நிறுத்துங்க. எல்லோரும் அமைதியை உருவாக்கணும். அதனால் சிரியாவுக்குள்ளார முழு அமைதியை ஏற்படுத்துவதில் துருக்கியினுடைய பங்கு முழுமையாக இருக்கிறது. இனி எதிரிகளாக பிரிந்தது போதும், ஒற்றுமையாக திகழ்ந்து அனைவரும் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு மனசாண்டி வெறித்தனமாக பேசி தலைவா வா அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பெரிய அளவுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லணும், நம்ம சிரியா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சிரியானுடைய இராணுவத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. குர்தீஸ் ரீஜனுடைய வீழ்ச்சி ஆல்மோஸ்ட் தொடங்கிடுச்சு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஏதோ அமெரிக்கா கொஞ்சம் தடுத்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எங்கன்னா அசாங்கான்ற பகுதியில் தொடர்ந்து சிரியானுடைய இராணுவம் நெருங்கும் போது அங்கேயும் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய தீவிரவாதிகளை ஃபுல்லாக ஒரு சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. சப்போஸ் அவங்கேயும் திடீர்னு திறந்து விட்டாங்கன்னா இதோட மோசமான ஆபத்தாயிடும். அதனால் திறந்து விடக்கூடாது என்பதற்காக இங்கே பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். நீங்கள் பார்க்குற பதிவு எல்லாமே குர்தீஸ் ரீஜனுடைய டனல், அதாவது இப்போ காசாவுக்குள்ளே நம்ம டனல் பார்த்தோம்ல, அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டனல். அது இல்லாமல் ரெக்காப்ன்றது மிகப்பெரிய ஒரு நகரம். அந்த நகரத்தை கைப்பற்றுறதே மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். அது இல்லாமல் சிரியானுடைய ஆர்மி தொடர்ந்து அடுத்தடுத்து பெட்டாலியனாக நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் குர்தீஸ் ரீஜியனில் இன்னும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நாங்கள் இறுதி மூச்சு உள்ள வரை நாங்கள் இந்த ரீஜியனை விளைவிட மாட்டோம், போராடி கொண்டு இருப்போம்ன்றாங்க. ஏன்னா குர்தீஸ் ரீஜியனில் 40% பெண்கள். வேர்ல்டுலேயே பெண்கள் படைகள் அதிகமாக உள்ள ஒரு ரீஜன் எதுனா அது குர்தீஸ் ரீஜன் தான். அந்தளவுக்கான படைகள். நம்ம ஒரு 3 நாள் முன்னாடி கூட ஒரு பெண்ணோட சிலையை கீழே இழுத்து தாழ்னாங்க. ஏன்னா அவங்க இந்த குர்தீஸ் ரீஜனை ஃபஸ்ட்டு தலைமை பொறுப்பு ஏற்று சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனவங்க. அது இல்லாமல் பெண் படைகளுக்குன்னு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடு குர்தீஸ் ரீஜியன் தான். அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ரீஜியன் அது. தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டு இருப்போம்னு சொல்லிட்டு இன்னும் அந்த சின்ன சின்ன ஒரு சில குழுக்கள்லாம் போராடிட்டு தான் இருக்காங்க. ஆயுதங்களை ஏந்தி துப்பாக்கி சூடு அந்தந்த இடத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பில் அப்படின்ற ஒரு அமெரிக்கானுடைய பேஸ் ஒன்று இருக்குது. அந்த பேஸை சுற்றி குர்தீஸ் மக்கள் பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. எங்கள் மக்களை காப்பாற்ற வேண்டும், வழி இல்லாமல் மாட்டிக்கொண்டார்கள், ஓ அமெரிக்கா உங்களை நம்பிதானே அவர்கள் இருந்தார்கள், இப்படி நட்டாத்தில் நீங்கள் விட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போராட்டத்தை பார்க்க முடியுது. துருக்கியினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய குர்தீஸ் மக்கள் துருக்கி அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. ஓ துருக்கியே ஏன் இப்படி பழி வாங்குகிறீர்கள் எங்கள் மக்கள் மீதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஏற்கனவே துருக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த குர்தீஸ் ரீஜியன், அதாவது YPGன்னு சொல்லுவாங்க, இந்த ரீஜன்லாம் தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க நீங்கள் துருக்கியினுடைய பத்திரிகைகள் எழுதும்போதே பார்த்தோம் அப்படின்னா குர்தீஸ் தீவிரவாதிகள் அப்படின்னு தான் எழுதுவாங்க. நார்மலாகவே நம்ம பாகிஸ்தானை எழுதுகிற மாதிரி அவங்க குர்தீஸ் தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே அவங்க அந்த ரீஜியன் ஃபுல்லாகவே தீவிரவாதிகள்ன்ற முத்திரை குத்திருக்காங்க. நம்ம பாகிஸ்தான் முழுவதும் தீவிரவாதிகள்னு முத்திரை குத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி துருக்கி அங்கே குத்தி வச்சுருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். சான்சலர் அவர்கள், அதாவது ஜெர்மனியுடைய சான்சலர் அவர்கள் என்ன சொன்னார்னா, சிரியாவுடைய பிரசிடென்ட் பேசியிருக்கிறாராம், சீக்கிரமாக வித்ட்ரா பண்ணுங்கள், ஏன் இப்படி சண்டையை போட்டுட்ருக்கீங்க, இது ரொம்ப விதிமீறலாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து சோதானமாக நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் பக்கத்தில் நம்ம ரஷ்யாவோட விவகாரத்தை பார்க்கும்போது 13 அடிக்கு மேலே உயர்ந்த அந்த பனி, ஒவ்வொரு உயர்ந்த கட்டிடங்கள் மேலே வரைக்குமே பனி மூடிடுச்சு.
ரஷ்யா வரலாற்றிலே முதல் முறைன்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இந்த குழந்தைகள்லாம் வந்து இதை வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபன்னாக அப்படியே அந்த சறுக்கிற விளையாட்டை விளையாடுறது, இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரை தேடி கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. கீழே இருக்கக்கூடிய 3 ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. 3லேருந்து 4 ஃப்ளோர் வந்து இந்த பனி வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்ற சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை? ரஷ்யாவுக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இப்போ வான்தடுப்பு சாதனங்கள் உக்ரைன்கிட்ட போதிய அளவுக்கு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நேற்று கூட ஒரு 3 இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறது. அதாவது இந்த கியூவை பொறுத்த வரைக்கும் 5635 அப்பார்ட்மெண்ட் பில்டிங் பக்கம் இருக்கான். அந்த பில்டிங் எல்லாமே வந்து ஈட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் தடுமாறுதான். 80% பில்டிங் மேலே ஈட்டிங் ஃபெசிலிட்டிஸ் ஜனவரி 9லேருந்து சுத்தமாக கிடையாதான். ஆனால் தொடர்ந்தும் தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னெல்லாம் ஓரளவுக்கு தடுக்க முடிஞ்சது, இப்போ கொஞ்சம் தடுக்க முடியல. அதனால் எங்களுக்கு வெஸ்டர்ன் நாடுகள் ஆயுதங்களை கொடுக்க வேண்டும். உறைபனியில் உறைய வைக்கின்ற ரஷ்யாவை உடனடியாக வீழ்த்த வேண்டும். இந்த உறைபனியை தனக்கு சாதகமாக்கி மக்களை வீழ்த்தி விடலாம் என்ற எண்ணத்தில் இருக்கும் ரஷ்யாவை வீழ்த்தி விட வேண்டும். உடனடியாக ஆயுதங்களை கொடுத்து தடுத்து விட வேண்டும். ஐரோப்பா நாடுகளே, ஐரோப்பா தேசமே, ஆயுதங்களை சீக்கிரம் கொடுங்கள், என்கிட்ட போதிய அளவுக்கு வான்தடுப்பு சாதனங்கள் இல்லை அப்படின்றாரு. அதாவது ஆவரேஜாக 1300 ட்ரோன்லேருந்து 1000 கிளைட் பாம் பக்கம் தாக்குதல் வந்துட்டு இருக்கா. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தாக்கல் நடத்திட்டு இருக்காங்களாம். அதனால் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாஸ் அப்படின்றாங்க. பாரு எப்படி இருந்த உக்ரைன் இன்னைக்கு இப்படி வந்து நிற்கிறாங்க. இந்த கிரீன்லாந்து விவகாரத்தில் அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. போதாத குறைக்கு நைட்டு ஜெலன்ஸ்கி தூங்கியிருக்க மாட்டார். ரஷ்ய அதிபர் புடின் அவர்களை வந்து இந்த பீஸ் ஆஃப் காசாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார். எப்படி அவர் அழைப்பு கொடுக்கலாம்? ஜெலன்ஸ்கிக்கு அழைப்பு இல்லை, ஆனால் அவருக்கு அழைப்பு கொடுக்குறாரு. இல்லை, ஐரோப்பா நாடுகள் இது இந்த இந்த டைலாக்கை கேட்டால் எதிர்கட்சிக்காரன் கேட்டால் என்ன நினைப்பான்? அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து நம்மளுக்கு கொடுக்கலையா அப்படின்னு நினைப்பாரா? நினைக்க மாட்டாங்களா சொல்லுங்கள். அந்த வேதனையில் தான் இருக்கிறார். அடிஷ்னலாக இது வந்து அமெரிக்காவுடைய மிக்சிகன் மாகாணத்தில் அங்கே திடீர்னு பயங்கரமான பனிப்பொழிவு. 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக பார்க்குறாங்க. அது இறப்பெல்லாம் இல்லை, ஆனால் தொடர்ந்து அங்கே அமெரிக்காவிலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பனிப்பொழிவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே போல் இந்தோனேசியாவில் தொடர்ந்து மழைப்பொழிவு கடுமையாகப்பட்டிருக்கிறது, இன்னும் கடுமையாகி கொண்டிருக்கிறது. பெரிய அளவுக்கான பாதிப்புகள் மறுபடியும் மேலும் பாதிப்புகளை அதிகப்படுத்தி இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.